ஹாய்மா, நான் தான் உங்கள் சத்யாம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலான்னா முடக்க தங்கிற தோசை தாங்கம்மா சுட போகிறோம். அம்மா இது வேலை பார்க்குற இடத்துல இந்த முடக்க தங்கிற கிளீன் வந்தாங்கம்மா. அதை வச்சு நம்ம ஒரு தோசை சுடலாங்கம்மா. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம முட்டி வலிலாம் இருக்குங்க இல்லையா, அதுக்கெல்லாம் கை கால் வலிக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு ஒரு தோசை சுடலாம் வாங்கம்மா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதாங்கம்மா முடக்கத்தாங்கீரை. இது நிறைய பேருக்கு தெரியாது, முடக்கத்தாங்கீரைன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊருங்களெல்லாம் தோட்டத்துலலாம் கொடி கொடியாக அது தானாகவே முளைக்கும். இங்கே நம்ம கீரை விற்பாரு இல்லையா, அவர் எடுத்துகிட்டு வருவாருமா, அவர் விற்பாரு. அவர்கிட்ட வாங்கிக்கலாங்கம்மா. தேவைப்படும்போது நம்ம வாங்கி அடிக்கடி இந்த மாதிரி தோசை சட்னி இதில் என்னென்னவோ பண்ணலாம். நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று பண்ணி காட்டுறேங்கம்மா. அம்மாவே இந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்ததால் அவங்க பறிச்சுன்னு வந்துட்டாங்க. அதை வச்சு நம்ம தோசை பண்ணலாங்கம்மா. விதாங்கமாக இருக்கும், நல்லா பச்சை பச்சைன்னு கொடி கொடியாக இருக்கும். இது கொடியிலேருந்து பறிச்சுன்னு வரலாம். இது நல்லா நம்ம ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவி வச்சுக்கலாங்கம்மா. இது கொடியில் அப்படியே வளைஞ்சதால மண்ணெல்லாம் தூசிலாம் இருக்கும். அதனால நல்லா சுத்தமாக ஒரு 4-5 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி அலசி கழுவி வச்சுக்கலாங்கம்மா. இது தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிடும். இது ஏன்னா தண்ணி இருந்துச்சுனாக்கா வதக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். எண்ணெய் ஊற்றி தான் வதக்க போகிறோம். அதனால தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டிடலாங்கம்மா. இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் வாங்க. இது தோசை மாவு தாங்கம்மா. இது தோசை மாவு நம்ம தோசைக்கு வீட்டில் அரைப்போம் இல்லையா, அந்த மாவே எடுத்துக்கலாம். இது தனியாக எதுவும் மாவு அரைக்க வேண்டியதில்லை. நம்ம வீட்டுக்கு தோசை மாவுலேயே எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் சீரகம். இது அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம்ல இந்த முடக்கத்தாங்கீரை. நம்ம வதக்கிறதுக்கு எண்ணெய்ங்கம்மா. எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு மாவில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு மாவை கலக்கி எடுத்துக்குவோம். நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சமாக வதக்கிறதுக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்கம்மா. ஏன்னா இப்போ நல்லெண்ணெய் இருக்குன்னா நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லது. இந்த மாதிரி கீரைகளுக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. சாதா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். இருந்தாலும் நல்லெண்ணெய் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறோம். கொஞ்சமாக ஊற்றிக்கினாவே போதும். இது ஏன்னா நம்ம வதக்கிறதுக்கு மட்டும்தான் இது தேவைப்படுது. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம சீரகமும் மிளகும் வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் அப்படி வதக்கிக்கலாம். இந்த மிளகு சீரகம் கொஞ்சம் நல்லா வறந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த முடக்கத்தாங்கீரைகளை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு ரொம்பவும் வதக்க வேண்டாங்க. இது போட்டு ரொம்ப வதக்கினோம்னாலும் அதோட இது போயிடும். அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது உடம்புக்கு நல்லது இல்லையா, ரொம்ப வதக்கிட்டோம்னாலும் அந்த சத்து போயிடும். அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிட்டோம்னா ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி இதில் கலந்துக்கலாங்கம்மா. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் போட்டு இது நல்லா நைஸாகவே அரைச்சிக்குவோம். ஏன்னாக்கா அது தோசை மாவில் ஊற்ற பொருள், அதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்கம்மா. நம்ம இது ஃபஸ்ட்டு இதே மாதிரியே அரைச்சிக்குவோம். ஏன் தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா தோசை மாவில் ரொம்ப தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த மாதிரி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாத்திரம்னா கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிக்குவோம். இப்போ நம்ம இது ஆறிடுச்சு. இது நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்கம்மா. இது கூட லேசாக தண்ணி, நம்ம தோசை மாவுக்கு தண்ணியாக இருந்துச்சுன்னா தோசை மாவே கூட இதில் ஊற்றி கூட கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னாக்கா கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாங்கம்மா. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்கம்மா. இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுக்கிற இந்த இலையை இதை ஊற்றி தோசை மாவில் கலக்கிக்கலாம். திட்டமான அளவு உப்பு போட்டு கலக்கிக்குவோம்.
இந்த தோசை வந்து சிறுங்கசப்பா தான் இருக்குங்கம்மா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சிறுங்கசப்பா இருந்தாலுமே இது ரொம்ப நல்லது. அதனால நம்ம இதை சாப்பிடுவோம். அவ்வளோதான்மா, மாவு அழகாக பச்சை பச்சைன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இந்த மெலிசாவே கூட ஊற்றிக்கலாம். மெலிசா ஊற்றிக்கணும்னா நல்லா கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுங்க. இல்லைன்னா ரொம்பவும் கசப்பாக இருந்தாலும் குழந்தைங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்கம்மா. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் மட்டும் இதில் போட்டுக்கோங்க. வேகிறது வெந்துடும் நல்லா. இந்த தோசை நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குமா. இந்த தோசை வந்து அரவிந்துக்கு ரொம்பவே பிடிக்கும். அடிக்கடி கேட்பாக்கலாமா, பச்சை பச்சைன்னு ஒரு தோசை சுடுவி, அது சுட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அம்மா எங்கேயாச்சும் நான் சொல்லி அனுப்புவேன். அம்மா கிட்ட வேலைக்கு போகிற இடத்துல அம்மா இது எங்கன்னா பறிச்சுன்னு வந்து கொடுமான்னு அவங்களும் எப்பயாச்சும் பறிச்சுன்னு வந்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம இது மாதிரிலாம் சுட்டு தரதுங்கம்மா. உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டுன்னா சாப்பிட்ருவாங்க அவங்க. இல்லைன்னாக்கா கசக்குதுன்னா இல்லைப்பா இது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அவங்க கிட்ட. சொன்னோம்னா உடனே சரி அப்படியான்ட்டு சாப்பிட்ருவாங்கம்மா. இப்போ நல்லா இது வெந்துச்சுங்கம்மா. நம்ம திருப்பி போட்டுக்குவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக ஊற்றிட்டோம்னா சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஏன்னா வதக்கி தான் வச்சுருக்குறோம். பச்சை பச்சைனே வதக்காது கூட அரைச்சி அப்படியே சுடுவோம். அதுதான் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இது வதக்கிறதால கொஞ்சம் ரொம்பவும் கசப்பு இருக்காது. இந்த டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டாலும் திரும்ப சாப்பிடணும்னு ஆசையாக தாங்கம்மா இருக்கும். இது இப்போ நல்லா வெந்துச்சுங்கம்மா. நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். நம்ம முடக்கத்தாங்கிற அழகா சுட்டுட்டோங்கம்மா. பச்சை பச்சைன்னு நல்லா அழகா இருக்குதுங்கம்மா. பார்க்கறதுக்கே அழகா இருக்குது. இதுக்கு ஒரு கார சட்னி பண்ணியிருக்கிறோங்கம்மா. இந்த கார சட்னி வீடியோ எடுக்க முடியலங்கம்மா, லேட் ஆயிடுச்சு. அது இன்னொரு நாளைக்கு நான் எப்படி அரைக்கணும்னு நான் இது சொல்லித்தரேங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம்.